எல்லோரும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பையன் மார்க் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டப்போ நான் சொல்லாததுக்கு காரணம், பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவான், இந்த கொஷின்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மார்க் வரும், நான் மிஸ்டேக் இதை தான் விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது அவன் சொன்னதை வச்சு அவன் இந்தளவுக்கு எழுதியிருப்பான், இதெல்லாம் மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ அவனுக்கு மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். அவன் சொன்னதை வச்சு ஒரு 580 நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த அந்த மார்க் ஒரு வேளை வந்திருந்தது, இல்லை ஒரு 5 மார்க் முன்ன பின்ன ஆயிருந்தால் கூட எனக்கு ஒரு சீட் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்திருக்காது. அந்த ஆதங்கத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நான் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன். பையனை எதுவும் சொல்லாதீங்க, இந்த இடத்துல அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, அவன் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கான் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட நான் என்னென்னலாம் சொன்னேன், இது உங்களுக்கும் எனக்கும் தாங்க தெரியும், பையனுக்கு தெரியாது. இந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள், இந்த டோரை சாத்திட்டு நான் உள்ளே உட்காந்து தான் பேசுவேன். நான் என்ன பேசுகிறேன்னு பசங்களுக்கு தெரியாது. அவன் மார்க் இது தானே கேட்ட உடனே நான் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் ரொம்ப பதட்டமாக சொன்னான். ஏன்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு அவனுக்கு தெரியும். ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன், சரி விடு, அமைதியாக பார்த்துக்கலாம், இதுதான் நான் சொன்னேன். வேறு எந்த வார்த்தையும் அவங்ககிட்ட சொல்லலை. நான் இந்த ரூம்குள்ளே உட்காந்து அலறது, நான் இங்கே பேசுகிறது, இது எதுவுமே பசங்களுக்கு தெரியாது. ஆனால் என் முகத்தில் இருக்கிற சோகம் வேணும்னா பசங்களுக்கு தெரியும், அதை வேணும்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாயிலிருந்து வர்ற இந்த வார்த்தைகள் பசங்களுக்கு தெரியாது. என்னோடய வீடியோக்களை பசங்க இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த யூடியூப்பில் பசங்க வீடியோவை போடுறப்போ ஏதாவது விஷ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை மட்டும்தான் பசங்களுக்கு காட்டியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பேட் கமெண்ட் மட்டும் பையன்கிட்ட எமோஷ்னலில் காட்டிட்டேன். அது ஒன்று தான் நான் செஞ்ச தப்பு. மற்றபடி எந்த சூழ்நிலையிலையும் பசங்களை டார்ச்சர் பண்ணுறது, கஷ்டப்படுத்துறதுன்னு நான் எதுவுமே பண்ணலை. ஒருவேளை மன வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையில் பசங்க பாதிக்கப்படுறாங்கன்றது நிஜமான உண்மை தான். அதையுமே நான் முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கணுன்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் அதில் பாதிக்கப்பட தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன மார்க் எடுத்திருக்கான்னு நான் சொல்கிறேங்க. அவன் 516 எடுத்திருக்கான், 516 எடுத்திருக்கான். நான் எதிர்பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 516 அப்படின்றது நான் எதிர்பார்க்காத ஒரு மார்க்கு. அது இல்லாமல் அவனோட மார்க்குக்கு கட் ஆஃப் 160 தான் வருது. ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணி பார்க்குறப்போ நான் கொஞ்சம் தப்பாக டோட்டல் பண்ணிட்டேன். அப்போது 140ன்னு நினச்சி இன்னும் எமோஷ்னல் ஆகிட்டேன். உள்ளே உட்காந்து ரொம்ப அழுதேன், ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அப்புறம் மறுபடியும் அவன் மார்க் எடுத்து பார்த்தேன். அப்போ தான் 160 வந்தது. இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். பசங்கக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க மார்க் விஷயத்தில், அவங்க எடுக்கலைன்னா வருத்தப்படுவாங்க. நான் வீடியோ போடுறதுனால தான் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, என்ன மார்க்குன்னு சொன்னால் தான் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றது யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க கமெண்ட்டில். நீங்கள் மார்க்கு சொல்லலைன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப கரெக்டாக பட்டுது. மேக்ஸில் 77 எடுத்திருக்காங்கல்ல, அது இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம போட்டோன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை நம்ம போட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக வருதுங்க கட் ஆஃப். இன்ஜினியரிங்க்கு நான் சொன்ன அந்த 2 கோர்ஸுக்கும் இந்த கட் ஆஃப் மார்க் பத்தாது. கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங்கில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏதாவது ஒரு காலேஜில் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு கிடைக்கும். அவனும் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தான், எப்படியாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. அது இந்த மார்க்குக்கு கிடைக்காது அப்படின்றதுனால தான் நானும் கன்ஃபியூஷனில் வீடியோவில் பேசிட்டேன். பையன் இன்னொரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஒரு சிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி பையனையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டரை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. படிச்சிட்ருக்கிறவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அட்டன் பண்ண அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அட்டன் பண்ணினா செலக்டும் ஆனால் என்ன கோர்ஸ் கிடைக்குன்றது கவுன்சிலிங்கில் தான் தெரியும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜுங்க. நிறைய பேருக்கு அது ஒரு கனவு தான். கவுன்சிலிங்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 5900 பே பண்ண சொல்லியிருந்தாங்க. அவள் ரேங்க்குக்கு 5 lakhs ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டு. நம்மளால் அதை பண்ண முடியாது. அதனால் அந்த 5900 ஃபீஸ் எல்லாம் பே பண்ணலை. அதை அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு.
இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பையன் கேம்பஸ்குள்ளே கான்ஃபிடெண்ட்டாக போய் எதுவுமே தெரியாது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லபடியாக அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தான். நார்த் சைட்லேருந்து வந்த பசங்க பேசினாங்கன்னு சொன்னான். வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் அவனை அப்படி நான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தான் அன்னைக்கு. ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பண்ணி அவ்வளோ அழகாக போனான். ஆனால் அங்கே செக்கிங்கில் பெல்ட்டை கூட ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. என் பையனால் முடியும், அவன் நிச்சயமாக சாதிப்பான் அப்படின்றது அந்த எக்ஸாமில் அவன் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வந்ததுனால என் மனசுக்கு தோணுச்சு. அவன் அந்த எக்ஸாமையும் நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னான். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தது. அவனுக்கு அது கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரேங்கை பொறுத்து ஃபீஸ் கொஞ்சம் குறையும்னு சொன்னாங்க. அவன் எந்த புக்கை படித்தான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிச்சயமாக யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா அதை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னான், அந்த புக்கில் இருந்து 75% கொஷின்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னான். நான் அமேசானில் ஆன்லைனில் தான் இதை வாங்கி கொடுத்தேன். நானாக தான் சர்ச் பண்ணி வாங்கி கொடுத்தேன். என்ன கொஷின் வரும்னு தெரியலையே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, எப்படி இவனை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. 2026 வெர்ஷன் தான் இது. அவன் எந்த காலேஜுக்கு ட்ரை பண்ணினானா, VIT சென்னையில் ட்ரை பண்ணான். கிடைச்சும் படிக்க முடியலன்றது தான். இப்போ இந்த ஆப்ஷனை விட்டாச்சுங்க. இது அவனோட அனுபவமாக எடுத்துக்க சொல்லிட்டேன். அவனே புரிஞ்சுக்கிட்டான், நம்மளால் இந்த ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு. இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்கில் எங்காவது ஒரு இடத்துல சீட் கிடைக்கும். அவன் நிச்சயமாக நல்ல கோர்ஸ் எடுத்து நல்லா படித்து அவன் பெரிய ஆளாகி கண்டிப்பாக உங்கள் முன்னால் நிற்பான். அவன் ரொம்ப நல்ல சேலரியும் வாங்குவான். அதையும் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். பர்சனலாக எனக்கு நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பணம் அனுப்புகிறாங்க, படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பணம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சில பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு நிறைய அட்வைஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. உங்கள் பையனோட படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லியும் நான் அதை கேட்டோம் நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். யூடியூப்பில் ஹைப் ஆப்ஷன் கொடுக்குறதோ, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறதோ, என் வீடியோவை பார்க்குறதோ, அதுதான் எனக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி. என் மன ஆறுதலுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. இது எனக்கு போதும். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். என்னால் படிக்கவே வைக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை வருது அப்படின்னா கூட என்னோடய கிட்னியையோ என்னோடய கண்ணையோ நான் விற்று படிக்க வச்சுருவேன். நீங்கள் அடிக்கடி ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுவீங்கள்ல, அதுலேயுமே போட்டிருக்கேங்க. எதுலையாவது ஒன்றில் கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னோடய முயற்சி தான். நானே முயற்சி பண்ணுறேன். இதில் எனக்கு நிறைய பெயின் இருக்குது. நான் எப்பவும் அழக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். ஒருவேளை என்னை மீறி ஏதாவது ஒருவேளை நான் அழுதுருந்தேன் அப்படின்னா அது என் மனசில் இருந்த பெயினால் வந்திருக்கலாம். இது கண்டென்ட்டு கிடையாது. நிச்சயமாக கண்டென்ட் அப்படின்றது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னோடய வீடியோவுக்கு ஃபேமிலி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டுரை தான் மலர் சேனல். கட்டுரைக்கு ஒரு தலைப்பு இருக்கும்ல, அந்த தலைப்பு தான் ஃபேமிலி கண்டென்ட். கட்டுரைக்கு நிறைய பேராகிராஃப் எழுதுவீங்கள்ல, அதுதான் என்னோட தினசரி வீடியோ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதமும் நான் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும். அதனால இந்த மாதமும் எனக்காக தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கணும், அது எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ பணம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது புரிகிறவங்களுக்கு நிச்சயமாக புரியும். என் வீடியோ 1.25 வருஷமாக தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. நான் இப்படி தான், என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நிஜமாகவே உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் பேசினா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நான் சொன்னாலும் இந்த பணத்துக்காக நைட்டு தூங்காமல் உட்காந்து தான் இந்த வீடியோலாம் பேசி எடிட் பண்ணி நான் போடுறேன். இன்றைக்கி நான் பேசின இந்த விஷயங்கள் தான் என் மைண்டில் இருந்தது. அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு விஷயம் இருக்கும், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய டெய்லி லைஃபுங்க. இந்த டெய்லி லைஃப்பை தான் நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். நான் டெய்லி வீடியோவும் போட்டாகணும்ல, இப்போ என்ன செய்வேன்? இன்றைக்கி என்ன இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் வீடியோவில். அதனால தான் சில நாட்கள் நான் சோகமாக பேசுகிற மாதிரி, சில நாட்கள் நார்மலாக பேசுகிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஒரு நாள் இன்பம் வரும், ஒரு நாள் துன்பம் வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கடந்து போகணும்னு. எனக்கும் அப்படி தான். நான் நிறைய நாட்கள் நார்மலாக சிரித்து பேசியிருக்கேன்ல. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வீடியோ போடுறோம், அது மூலமாக நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்துகிறோமா?
அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் இப்போ எனக்கு வந்துருச்சு. நான் சின்ன வயசுலேருந்து நான் வாழ்ந்த சூழ்நிலை, வாழ்ந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை, இப்போ வாழ்கிற சூழ்நிலை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 44 வருஷமாக எதுவுமே மாறாத என் லைஃப்பில் உங்களோட அட்வைஸில் நான் நிறைய மாறியிருக்கேங்க. நான் நிறைய மாறியிருக்கேன். உங்களுக்கு அது தெரியல, ஆனால் நான் மாறியிருக்கேன். பையன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி ரொம்ப சோர்வாக தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணீங்கல்ல, அந்த கமெண்ட் எல்லாம் தான் இன்றைக்கி என்னை பாசிட்டிவாக பேச வச்சுருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. நான் எப்போவுமே வீடியோவில் சொன்னதில்லை. நான் ஐடியாக்கள் சொல்கிறது, மோட்டிவேஷ்னலாக பேசுகிறது, இதெல்லாம் ஏன் பண்ணுறதில்லைன்னா எனக்கு அது தெரியல, எனக்கு தெரியாது, எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் என்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கலாம், கெட்ட விஷயம் இருக்கலாம். அது கெட்ட விஷயம்னா அதை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், நல்ல விஷயம்னா அதை எடுத்துக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக தான் அது இருக்கணும். யாருக்குமே ஒரு கருத்து சொல்கிற அளவுக்கு என்னோடய லைஃப் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் மனசில் இருந்த விஷயங்களை மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நான் நினச்சி பேசிகிட்ருக்கேன். என் பேச்சு சில நேரங்களில் அலற மாதிரி தெரியும், ஆனால் நான் அழலை, நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன். ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அழகான உறவாக நீங்கள் என் முன்னால் இருக்கீங்கல்ல, இதை தாண்டி எனக்கு நிறைய பிரச்சனை இந்த யூடியூப்பால் எனக்கு வருதுங்க. பேலன்ஸ் பண்ண முடியல. அதை நாளைக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னை நம்புகிறீங்கல்ல, பையனை நான் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்துவேங்க. நான் என்னோடய சொந்த முயற்சியிலேயே நான் நிறுத்துகிறேன். ஒரு மனுஷனுக்கு பணம் காசு எதுவுமே தேவையில்லைங்க. பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும். நான் பேசிகிட்ருக்கேன்ல, நான் ஆரோக்கியமாக இருக்கணும். நாங்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் அதுதான் பெரிய வரம். என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளால் எதையுமே சிந்திக்க முடியுங்க. உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் போயிடும் சில நேரங்களில். லவ் யூங்க. நீங்கள் என்னோடய மருந்து. நல்லா இருப்பீங்க எல்லோரும். இந்த கட் ஆஃப்க்கு என்னென்ன ஐடியாக்கள் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சிலர் பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பாங்க. பார்த்துட்ருக்காங்கன்றது தான் நமக்கு தாங்க முடியாத வேதனையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.